வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி? அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் எங்களை திட்டுறாங்க, எங்களை அவதூறாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தாங்களே, அதன் அடிப்படையில் வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார். தமிழிசையாக்காவை அவதூறாக பதிவு போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கைது செய்யப்பட்டிருக்காரு. இதை நம்ம சேனலில் நம்ம பேசியிருக்கோம். அப்போவே நம்ம சொன்னோம், தமிழக பாஜக கும்பல் அண்ணாமலைக்கு எதிராக என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். அவங்க பேசாமலையா அண்ணாமலை ஆதரவாளர்கள் கவுண்டர் கொடுக்குறாங்க? பிரச்சனையை ஆரம்பிக்கிறதே தமிழக பாஜக தான் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் பேசியிருந்தோம். இப்போ என்ன நடந்திருக்கு தெரியுமா? கல்யாண் ராமன் இருக்கார்ல, யார் இவர்? பாஜகவில் இருக்கிறவர். இவர் அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. தினமும் அண்ணாமலைக்கு எதிராக பதிவு போடுவார். அதை நம்ம தினமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் சில நேரங்களில் எல்லை மீறி வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு. சொல்கிறாரு, இதை நான் சொல்லக்கூட நான் விரும்பலை, ஆனால் இவங்களுடைய லட்சணம், இவங்களுடைய இரட்டை வேடம் இருக்குல்ல, அண்ணாமலை ஆதரவாளர்கள் தான் எங்களை திட்டுறாங்க, நாங்களாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ஒரு வேஷம் போடுறாங்களே, அதை உடைக்கிறதுக்காக தான் இவர் போட்ட பதிவாக நான் சொல்கிறேன். சொல்கிறாரு, விட்டா தான் அரசியலில் முன்னேற பொண்டாட்டியை கூட விட்டு விடுவான் அண்ணாமலை அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. பாஜக பொறுப்பில் இருக்காரு. இந்த கல்யாண் ராமனோட தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒன்னா நின்று எடுத்த புகைப்படத்தை கூட நீங்கள் பார்க்கலாம். அண்ணாமலை கட்சிக்குள்ளே இருந்தபோதே இந்த கல்யாண் ராமன் அண்ணாமலைக்கு எதிராக பொய்களை பரப்பிக்கிட்டே இருந்தார். அப்போவே நயினார் நாகேந்திரன் இந்த கல்யாண் ராமன் மேலெல்லாம் ஆக்ஷன் எடுத்துருக்கணும், பண்ணலை. இப்போ அண்ணாமலை கட்சியை விட்டே வெளியில் வந்துட்டார். இப்போ கண்டிப்பாக நயினார் கண்டிக்கிறத நாம் தான் எதிர்பார்க்க முடியுமா? அதுக்குன்னு வார்த்தை பிரயோகத்தில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும்ல. இதெல்லாம் என்ன மாதிரியான வார்த்தை? இதில் கல்யாண் ராமனுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவருடைய பேருக்கு பக்கத்தில் பிராக்கெட்டில் மோடியின் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. தயவு செஞ்சு அதை அழிச்சுக்கோங்க. கல்யாண் ராமன் மட்டும் கிடையாது, கல்யாண் ராமன் பாணியில் யாரெல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்துறீங்களோ, இந்த மோடியின் குடும்பம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு தமிழக பாஜக கும்பல் அழிச்சிருங்க. அவர் எப்பேற்பட்ட மனிதர், அவருடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்துடைய டிபியில் பேரை வச்சுட்டு இவ்வளவு மட்டமான வேலையாக பார்க்குறது. அடுத்து அவருடைய ப்ரொஃபைலுக்குள்ளே இன்னும் போய் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி. பெருமை மிகு ஸ்வயம் சேவகன், பெருமை மிகு ஆர்எஸ்எஸ் காரன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டாரு. ஆர்எஸ்எஸ் காரன் ஸ்வயம் சேவகன் செய்யக்கூடிய வேலையா இது? ஆர்எஸ்எஸ் உடைய பேரை கெடுக்கிறதுக்கு இதெல்லாம். அதனால் இனி இது மாதிரி பதிவுகள் போடுறதுக்கு முன்பாக இந்த மோடியின் குடும்பம் அப்படிங்கிறத டெலீட் பண்ணிடுங்க. அதை எடிட் பண்ணி தூக்கிடுங்க. அடுத்து இந்த ஆர்எஸ்எஸ் காரன், ஏபிவிபி இதெல்லாம் ப்ரொஃபைலில் வச்சுக்காதீங்க. அதை வச்சுக்கிறதுக்கான தகுதியை உங்ககிட்டலாம் இல்லை அப்படிங்கிறதான் வலதுசாரிகளுடைய ஃபீட்பேக்காக இருக்குது. இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.